தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற உரையாடல் நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி சி ரகுராம், யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை விரிவுரையாளர் கோசலை மதன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மக்கள் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடுடைய அரசியல்வாதிகள் பயணிக்கின்ற திசைக்கும் இன்றைய இளைய தலைமுறை பயணிக்கின்ற திசைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. சமாந்தரமாக அல்ல, எதிரெதிரான திசையில் பயணிப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய இளைஞர்களுக்கு சரியான செயல் திசையை காட்டுவதற்கு அரசியல்வாதிகள் நாங்களும் தவறி இருக்கின்றோம், பெற்றோரும் தவறி இருக்கின்றோம். இதுவரைக்கும் ஆளும் கட்சியை சேர்ந்து அல்லது தென்னிலங்கையை சேர்ந்து அதிக வேட்பாளர்கள் யாழ்ப்பாணத்தில் வென்றது கிடையாது. ஆனால் முதல் தடவையாக எந்த விதமான அரசியல் பாரம்பரியமும் எந்த விதமான அரசியல் பின்புலமும் அல்லது போராட்டத்தினுடைய பங்கேற்பும் இல்லாமல் சாதாரணமானவர்கள் அதுவும் தென்னிலங்கை கட்சியினுடைய ஜேவிபியினுடைய வேட்பாளர்களாக நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 203 பக்கத்தில் 193 பக்கத்தில் தான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்படும். இது எங்களுக்கு அதிகார பங்கீடு தர்றதை பற்றியா? வேறு ஒன்றுமே இல்லை. புதிய அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிப்போம், அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்ல இல்லை. இன்றைக்கு ஜேவிபியினுடைய 233 பக்க தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் அதிகார பரவலை சொல்லல, அதிகார பங்கீடு. அதிகார பங்கீட்டுக்கும் அதிகார பரவலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் கேட்கிறது அதிகார பங்கீடு, அதிகார பரவலாக்கம் இல்லை. எங்களுடைய சுயநிர்ணய உரிமை முதல் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வைத்துக் கொண்டு வரக்கூடிய கோரிக்கைகள் யாவும் அதிகாரத்தை பங்கீடு செய்வதற்குரியானவை, அதிகாரத்தை பரவலாக்குவதற்குரியவானவை அல்ல. உண்மையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் அமைப்பு என்பதாக ஒன்று இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இலங்கை நாட்டிற்கான ஒரு பொதுவான அரசியல் அமைப்பு என்பதுதான் இப்போது இலங்கை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பிலே சாத்தியமான ஒன்று. ஆகவே இலங்கைக்கான அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கான அங்கீகாரம் என்ன அல்லது தமிழ் மக்களுக்கான இடம் என்ன என்பதுதான் இப்போது எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய மிக பிரதானமான பிரச்சனை. 1970களிலே ஆரம்பிக்கப்பட்ட போது அப்போது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் அமைப்பு தான் இலங்கைக்கு பொருத்தமானது என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆகவே தமிழர்களினுடைய விருப்பமாக இன்றைக்கும் அதுதான் தமிழர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய அரசியல் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சமஷ்டி பண்புகளை கொண்டதான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதிலே இன